வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் 11ல் இருந்தார். 11லேருந்து இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 4ஆம் தேதி அன்றைக்கி 10ஆம் வீட்டில் யார்? சூரியனும் புதனும். சூரியனுக்கு 10ல் ஸ்தான பலம். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, செய்வனை திருந்த செய்யணும்னு சொல்லுவாங்க. திருந்த செய்யலை, நீங்கள் எக்ஸலன்ஸ் சீர்பட செய்கிறீர்கள். பெருமை தரக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடு அமைஞ்சிடும். எடுக்கிற காரியங்களில் ஒரு பர்ஃபெக்ஷனோடு மட்டும் இல்லை, பெரிய வெற்றி, புகழ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை சொல்கிறது. 11ஆம் வீட்டில் சரி இவ்வளோ பிரமாதமாக செஞ்சேன். 11ல் குரு உச்சம். லாபம் எப்படி இருக்கும்? எனக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் 80% அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கையில் வர லாபம் பார்த்திங்கன்னா 100% தாண்டும். 110, 120% வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடும் அதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் மிதப்பாக தானே இருக்கும். 12ல் சுக்கிரன். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துனீங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸையும் வச்சுக்க, ஜாலியாரு, லீவ் வேணுமா, ஒரு தரேன், எடுத்துக்கோ, 1 வீக்கு போய்ட்டு வா, அந்த மாதிரி. இல்லை, எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு வரேன். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களையும் குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு தாராள மனப்பான்மையை தருவார். சரி, இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களில் முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னென்னா, இந்த பார்ட்டி, அப்புறம் இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், அப்புறம் குழந்தை பிறப்பு, தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய சந்தோஷங்கள், இதை பற்றியும் பேசுகிறது. அப்போ இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு எல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை உயர்த்துறது. அதோடு மட்டும் இல்லை, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வெயிட் பண்ணிகிட்ருக்கார் உங்களுக்கு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் இப்போ வரும். பிஸ்னஸ்மேனுக்கு புது டீல், புது கான்ட்ராக்ட்ஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன், வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா திடீர்னு நல்ல பெரிய ஆர்கனைசேஷனில் இது போல் ஒரு 1.5 மடங்கு சம்பளத்துக்கு இன்னும் பெரிய பொசிஷன் கிடைக்கும். அதுபோல் ஸ்வீட் சர்ப்ரைசஸ் சொல்லுவோமே, அதெல்லாம் நடக்கும். நமக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகள்லாம் நீங்கிவிடும். சில நேரங்களில் பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வயதில் மூத்தவராக இருந்தால் குடும்பத்தில் நல்ல நியூஸ் தான் வரும். எல்லா விதத்துலையும் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் மட்டும் எப்படி கெடும்? அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் சில பெர்மனண்ட் இம்பேக்ட்ஸ், மிகப்பெரிய தொடர்ச்சியாக வரக்கூடிய மகிழ்ச்சி, ஏதோ ஒரு 10 நாளைக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இல்லை, அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தர் லைஃப் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பெரிய ஆம்பிஷன் இருக்கும், இன்றைக்கி மெடிக்கல்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு இது கிடைக்கிறது, எல்லாம் அது கிடைக்கும். நல்ல காலேஜில் நல்லபடியாக கிடைக்கும்.
போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும். வெளிநாட்டு இல்லை ரெப்யூட்டட் காலேஜஸ் நான் போகணும், யூனிவர்சிட்டிஸ் நான் போகணும், கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு பாட்டு வரும். அதான் ரொம்ப சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய அற்புதமான மாதம், திருப்பங்களை தரக்கூடிய மாதமாக இது அமையவே இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.